ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட ஒவ்வொருவரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். முதலாவதாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து உவமைகளாய் பேசிய காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 15வது வாரத்தில் ஒரு புதிய பேரபிள் அதையும் கூட நாம் பார்ப்போம். ஒரு புதிய அவமானத்தை எல்லாரும் லூக்கா 10வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கிங்க. டர்ன் வித் மீ டு லூக் 10. we are all going to read together. 25லேருந்து 37 வரைக்கும் எல்லாரும் மைக்கை திறந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். I want all of you to open your mic and read together Luke 10 verses 25 to 27. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 25லேருந்து 37 வரைக்கும் மைக்கு திறந்து வாசிக்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். காத்திருக்கிறது என்ன என்றார். பிரதியுத்தரமாக, கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் சிந்தனையோடும் கூர்ந்து இடத்தில் அன்பு அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். நீதிமான் என்று காண்பிக்கப்பட்டதாய் இயேசுவை நோக்கி யார் என்று கேட்டான். பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எரிந்து கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உடைத்து அவனை காயப்படுத்தி தற்செயலாய் ஒரு விலகி போனான். இப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை பக்கமாய் விலகி போனான். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து கொடுத்து, நீ இவனை விசாரித்து ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் இருக்க, கள்ளர்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் இந்த ஓமையை நீங்க ஒருவேளை பல பேர் நிறைய கேட்டிருப்பீங்க. நல்ல சமாரியன் என்ற ஒரு தலைப்புல கூட கேட்டிருக்கலாம். we will come to the basics of the parable. அதுக்கு முன்பாக ஒரு 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 2 கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இதிலிருந்து குறிப்பாக நீங்க கற்றுக்கொள்வது என்ன? What do you generally or specifically learn from this parable? உங்களுக்கு என்று நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. 2வது, இந்த கதையில பல பேர் இருக்காங்க. There are many characters in the story. Who do you most identify yourself with? யாரோடு உங்களை நீங்க இணைத்து பார்க்குறீங்க, உங்களை அடையாளப்படுத்துறீங்க? இந்த 2 கேள்வி. யாரோட உங்களை அடையாளப்படுத்துறீங்க? இதுல இருந்து நீங்க உங்களுக்கு கற்றுக்கொண்ட ஒரு காரியம். கொஞ்சம் கையை தூக்குங்க, இல்லாட்டி மைக் ஓபன் பண்ணி காட்டுங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறேன். What is one thing you learn from this and who do you most identify in the story about with yourself? எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஓகே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சாலமன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம். நீ சொன்ன 2 காரியம். ஒண்ணு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு இதயத்தோடு முழு பலத்தோடு நம்மளுக்கு என்ன நேசிப்பது போல நம்ம மற்ற நேசிக்கணும், அன்பு கூறணும். 2வது, அந்த சமாரியனை நான் நினைக்க முடியாது. சமாரியனை போல இருக்கணும். இப்போ மனதுருக்கி நம்ம என்னால முடிஞ்சது சப்போர்ட் பண்ண சொல்லி நினைக்கும். ஓகே, வேற? இந்த உவமையிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு பிரதிபலன் பாராம உதவி செய்யணும் அப்படிங்கறத கற்றுக்கொண்டேன். ஓகே ஓகே.
ரூபி சிஸ்டர் ஆர் ஞானப்பிரகாசம்? ரூபி சிஸ்டர் யார் கை தூக்கி இருக்கிறது? ஞானப்பிரகாசம். நான் கத்துக்கிட்டேன் இதுல மெயினா. அப்புறம் வந்து நல்ல சமாரியானா இருக்கணும், மனதுக்கும் நிறைந்த அந்த நல்ல சமாரியான போல அவரோட நான் தான் இருக்கணும். ஒருத்தருடைய தேவையை கண்டு அசட்டையா போறவங்களை குறித்து ஒரு 2 பேரை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய வேலைகளை விட ஒரு உதவி செய்யறது வந்து அவங்க அந்த நேரத்துல செய்கிற அசட்டையை இங்க கொடுத்து நம்ம பார்க்கிறோம். வேற யாராவது? நான் வந்து அந்த விக்டிமா தான் என்ன பார்ப்பேன். வெரி குட். அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் நல்ல சமாரியன் இயேசு மாத்திரம்தான், வேற யாரும் இல்லைன்னு. ஓகே. பொன்ராஜ் பிரதர்? என்ன அதுல பிடிச்ச கேரக்டர் வந்து நல்ல சமாரியன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஆசாரியனா தான் இருக்கிறான். சரி. ஓகே ஓகே. ஆல்ரைட். முதல்ல இந்த 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 ஓமைய நம்ம பார்க்கும்போது, எல்லா ஓமைக்கும் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பிரசங்கம் பண்றதுனால, பாட்டு பாடுறதுனால நம்ம சில காரியங்களை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அதுதான் அந்த ஓமை சொல்லுதுன்னு. நீங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் இருக்குது அதுல. ஆனால் எந்த ஓமைக்கு வந்தாலும் யாரிடத்திலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார், எந்த ஒரு சூழ்நிலையில பேசுகிறார் என்பதை முக்கியமாக கவனிச்சா அதுதான் மெயினான அவருடைய கருத்து. அதை தவிர நிறைய கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த வாரமும் அடுத்த வாரமும் பார்ப்போம். பட் you have to come to the heart of the matter. இந்த ஓமையினுடைய மைய கருத்து என்ன, எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு? So the context of this parable is the context of a brief interrogation by this lawyer who comes to Jesus. இயேசு கிட்ட வருகிற இவன் பேர் வழக்கறிஞர்னு சொல்லலாம், அல்லது சட்ட நிபுணர்னு. தேவனுடைய நியாயப்பிரமாணம், அதோடு இருக்கிற எல்லா சட்டதிட்டங்களுக்கும் அதை வைத்து கேஸெல்லாம் பார்க்கிறவர் இவர், லாயர். இந்த லாயர், இந்த வழக்கறிஞர் இயேசு கிட்ட வந்து சில காரியங்களை சோதித்தறிய வருகிறார். அவர் இயேசுவை கேட்கிற இந்த கேள்வி கர்த்தரிடத்திலே உண்மையிலே ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஒரு டெஸ்ட் வைக்கணும், அவருக்கு ஒரு பரீட்சை வைக்கணும் என்பதற்காக இந்த வழக்கறிஞர் அவரிடத்துல வந்து இந்த கேள்விகளை கேட்கிறார். நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அது இவருக்கு எந்த அளவுக்கு வேதம் தெரிஞ்சிருக்குது, அல்லது எந்த அளவுக்கு இவர் வேதத்தை பின்பற்றுகிறார் என்று ஒரு சோதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு இவர் நியாய பிரமாணத்தின் வழக்கறிஞர், நிபுணர்னு தெரிஞ்சு திரும்ப கேட்கிறார், நியாய பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கு? அப்ப இவர் வந்து இந்த சட்ட நிபுணர், பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்துல நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால இயேசு திரும்ப அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நீ அப்போ இதை வந்து நீ ஒரு ப்ராக்டிஸ் பண்ற, நீ ஒரு வழக்கறிஞனா லாயரா இருக்கிற வேதத்தில் இருக்கிற சட்டத்துல, அப்ப நம்ம நியாயப்பிரமாணம் நீ என்ன செய்யணும்னு சொல்லுது, நித்திய வாழ்வை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளன்னு அவர்கிட்ட கேட்கிறார். அது ரொம்ப இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கறிஞருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. இவர் எவ்வளவு கரைச்சி குடிச்சிருக்காரு, சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாம் தெரியும் சட்டத்துல, இது ஒரு பெரிய காரியம் தானே. அந்த பிரதான கட்டளை அல்லது பெரிய கட்டளை என்பதை ஒருவேளை அவர் அந்த லா படிக்கும் போதே, அந்த நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போதே மனப்பாடம் பண்ணியிருப்பாரு. எல்லாம் நியாயப்பிரமாணத்தை படிக்கிறவங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதனால இது ஒரு பெரிய காரியம் இல்லை அவருக்கு இதை பதில் சொல்ல. உடனே சரியா சொன்னார். இயேசு சொன்னாரு, நீ சொன்னதுக்கு சரி, இதை நீ செய், நீயும் நல்லா ஜீவிப்ப அப்படின்றாங்க. ஸோ இந்த
அப்ப நீ சரியாக பதில் சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது நீ வாழ்வடைவாய் என்று சொன்னார். அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கணும் அதுக்கு பதிலா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ அந்த பிரதான கட்டளையை கீழ்ப்படிஞ்சா போதும், உனக்கு நித்திய ஜீவன் இருக்கும். அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், இப்படிப்பட்ட பரிசேயர்களோ வேதபாரகரோ இந்த லாயரோ இவங்கெல்லாம் தாங்கள் நியாயப்பிரமாணத்தை ஒழுங்கும் கிரமமுமாய் கடைபிடிப்பவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறவங்க. அதை கீழ்ப்படுகிறதுனால அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு ஒரு தகுதி உண்டு என்று நினைக்கிறவங்க அவங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் போதித்து வருகிறார் எல்லா இடத்துலையும். அவர் ஜனங்கள், அங்க இருக்க இஸ்ரவேலர் உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொண்டார்களா? அதை உண்மையிலேயே அவங்க புரிந்து கொண்டா அதே நியாயப்பிரமாணம் அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவர்களால் அதை நிறைவேற்ற முடியாது. அதனால அதை பின்பற்றி அவர்கள் பரலோகத்துக்கு போறதை விட, தங்களுடைய சொந்த நற்கிரியைகளாக போறதை விட வேறு ஒரு விதத்துல தான் அவங்க ரட்சிப்பை தேடணும் என்பதை தான் தொடர்ந்து போதிச்சுட்டு வர்றார், தன்னை விசுவாசிக்கும்படி. ஏன்னா நியாயப்பிரமாணம் செய்வதெல்லாம் நம்முடைய பாவத்தை வெளிக்காட்டுகிறது. நமக்கு இருக்கிற தேவைகளை, ஆவிக்குரிய ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இந்த தேவைகள்லாம் நமக்கு இருக்குது என்பதை அதை சரியாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தெரியும், நம்ம தேவைகளை காட்டுது. அதே சமயத்துல உங்களுக்கு எனக்கு தெரியும், வேற பரிசேயர் இருந்தாங்க, நிக்கோதேமஸ், அப்புறம் அரிமத்தேயா ஜோசப்னு அவர் தான் இயேசு கிறிஸ்துவை போதிச்சார். இவங்கெல்லாம் அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான், பரிசேய கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவர்கள் எல்லாம் சரியாக நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொண்டு அதை தங்களாலே ஒழுங்கா 100% கடைபிடிக்க முடியவில்லையே என்று சொல்லி இயேசுவின் சுவிசேஷத்தை நோக்கி ஓடி இருந்தவங்க. பின்னால பவுல் கூட இப்படிப்பட்ட பரிசேயனாக இருந்தவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, அது முடியாத காரியம் அப்படின்னு வந்தார். ஆனா இந்த கேள்வி கேட்ட இந்த வழக்கறிஞனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. அவனுக்குள்ள அந்த ஒரு சரியான ஐடியா இல்லை. இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி ஒழுங்கா கடைப்பிடிச்சா நம்மளால முடியாதுன்ற ஐடியாலாம் இல்லை அவனுக்கு. அவன் புரிந்து கொண்டது, நான் நல்லா இருக்கேன், சரியா எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஓகே நீ அப்படி சொல்றல்ல, போ, அப்படின்னா நீ சரியா பதில் சொன்னா அப்படியே செய், அப்பொழுது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய், நீ வாழ்வடைவாய்ன்னு சொல்றாரு. ஓகே, நான் மெயின் அப்ப கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த லாயருக்கு அவன் முடிக்கல, அவன் இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறதெல்லாம் முடிக்கல. இன்னும் கொஞ்சம் இவரை சோதிச்சு பார்க்கலான்னு. இதுல என்னன்னா, நம்ம இந்த உபதேசம், டாக்ட்ரினல் ஆர்கியூமெண்ட், தியாலஜி ஆர்கியூமெண்ட், இறையியலை சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் நம்ம இருக்கும்போது, இதையெல்லாம் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ கூட என்னோட இருக்கிற சில சகோதரர்கள் காலேஜில் படித்தவங்க அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது இதுன்ட்டு. இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பேச்சு வாதங்களுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா, அடுத்த பக்கம் இருக்கிறவங்க 2 பேரும் கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனா அவரு ஒரு சில உபதேசங்களை நம்புறவர், ஒரு சில விதத்துல தியாலஜியில வேற பக்கம் நம்புறவர்னா என்ன சொல்லுவாங்க, நீ அப்படி சொல்றிய, கிருபை தான் போதும், வேற எதுவுமே தேவையில்லைன்னா நீ அது அப்படின்னா என்ன, கிருபைனா என்னன்னு நீ உன்னுடைய வார்த்தையில நீ எனக்கு சொல்லி தரணும். இது எதுக்குன்னா, இப்படி ஆர்கியூமெண்ட்ல போகும்போது அவங்க இந்த தேவனுடைய வசனத்தை இப்ப நான் சொல்றேன் அவங்க கிட்டனா, அதுல தப்பிக்கிறதுக்கு கர்த்தருடைய சித்தம் நிச்சயமாய் செய்யணும்னா, ஒருத்தர் சொல்லுவார், கர்த்தருடைய சித்தம் என்றால் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அது எங்கெல்லாம் இருக்குது, பைபிள்ல எழுதி இருக்குதா, இப்படி அவர் கேட்டாருன்னா எதுக்குன்னா அதுல தப்பிக்கிறதுக்காக. அதே போலதான் இந்த
வழக்கறிஞரும் ஆண்டவர் சொன்ன உடனே இவரே தான் சொன்னாரு, வசனத்தை சொல்லி இவர் சொன்னாரு, நீ உன்னை நேசிப்பதை போல உன் அயலானிலும் அல்லது உன் பக்கத்து வீட்டுக்காரனிலும் அன்பாயிரு. as you love yourself, love your neighbor also. அப்படின்னா இஸ் ஆஸ்கிங் who is my neighbor? என் அயலான் யார், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்று கேட்கிறான். அதாவது வேதத்துல இருக்கிற வசனத்தையே கரைச்சு குடிச்சவன் ஆண்டவரை டெஸ்ட் பண்ண கேட்கிறானா எதுக்குன்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா அவங்க நினைக்கிறது இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுதே, நான் வந்து என்னுடைய அயலானை என்னை நேசிப்பது போல நேசிக்கணும்னா எனக்கு அவன் இப்படிதான் சொல்றான், எனக்கு புரியுது தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அவரை நேசிக்கணும்னா புரியுது. ஆனா என் அயலான் அவனை வந்து என்னை நேசிப்பது போல நேசிக்கணும்னா அவன் யாரு? அதுதான் ஒரு ஒரு தத்துவ கேள்வி அல்லது டாக்ட்ரினல் கொஸ்டின், உபதேச கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல காலமா பைபிள் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உபதேச காரியங்களை போதிப்பதோ சும்மா இது வந்து ஒரு ஃபேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இதை வந்து உட்கார்ந்து தலையை உடைக்கிறது நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் வசனத்துக்கு வெளிச்சம் போடும்போது அதுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து விட்டு வசனத்தை தலையில மாத்திரம் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு பிலாசபி மாரி தத்துவம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இது வரும். அவன் அப்படித்தான் கேட்கறான், ஒரு பிலாசபிக்கல் அப்டிராக்ட் கொஸ்டின், ஹூ இஸ் மை நெய்பர், என் அயலான் யார்? அப்ப கர்த்தர் சொல்லியிருக்கலாம், நான் உனக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன், நான் உனக்கு விளக்கம் கொடுக்குறேன். He is somebody who lives next door to you. உன் பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல வாழுகிறவன், அல்லது நீ இருக்கிற தெருவுல வாழ்கிறவன், அல்லது உன்னுடைய பகுதியில உன்னுடைய ஊர்ல வாழுகிறவன். உன்னுடைய ஊர்ல வாழ்கிறவன் எல்லாரையும் நீ அயலான் என்று நினைக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் டெஃபினேஷன் கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் இப்ப உங்களுக்கு இந்த எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, உங்ககிட்டையும் என்கிட்டையும் பேசல. அவர் வந்து ஃபாதர் பெர்க்மன்ஸ்ட பேசி நல்ல சமாரியன் இயேசுன்னு பாட்டு எழுதுறதுக்காக ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை சொல்லல. இந்த இடத்துல இந்த குறிப்பாக இந்த வழக்கறிஞர்கிட்ட, இந்த சட்ட நிபுணர்கிட்ட, யூத சட்ட நிபுணர்கிட்ட பேசிட்டு இருக்கார். அவர் அந்த 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 நேரத்துல யூதர்கள், குறிப்பாக பரிசேயர், இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, இவங்கெல்லாம் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் யாரு, நமக்கு அயலான் யாரு என்பதை குறித்த ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. அவர்களை பொறுத்த வரைக்கும் அயலான் யாருன்னா அவன் யூதனாக இருக்கணும். யூதனாக இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு நீதிமானாகிய யூதனாக இருக்கணும். அவங்கள போலவே ஒரு பரிசேய யூதனாக இருக்கணும். அவங்க கூட்டத்துக்கும், அவங்க எல்லாம் நீதிமான்கள், அந்த பக்கம் இருக்கிற அந்த ஊர்ல இந்த நாட்டுல இருக்கிற மற்ற ஜனங்கள் அவங்க எல்லாம் கீழ்த்தரமான ஆட்கள், இவங்க தான் நமக்கு அயலான் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. குறிப்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நாட்டில் இல்லாதவர்களை அவர்கள் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பானவர்கள் என்று நினைப்பது உண்டு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இது கூட இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. அந்த யூத நெய்பர்ஹுட், அந்த யூதர்கள் வாழுகிற இடங்களை தவிர வெளியே இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த சமாரியர்கள் என்பவர்களை மிகவும் கேவலமாக தாழ்வாக நினைக்கிறது உண்டு. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப மிக்ஸான யூதர்கள் போய் மற்றவங்களோட மேரி பண்ணி அதில் வந்தது. இது யூதர்களும் இல்லை, புறஜாதியும் இல்லை, எல்லாம் மிக்ஸ் ஆனது. இது குறித்து கொஞ்ச நேரம் வருகிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் அதிகமாய் பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்கள் இந்த கேட்ட இந்த அப்டிராக்ட் கொஸ்டின், ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் மாரி இவன் கேட்குறான், அயலான் யாருன்னு. அதுக்கு அப்படி பதில் சொல்லாம இந்த ஒரு கதையை சொல்றார்.
ஒரு யூத மனுஷனுடைய கதையை சொல்றார். அவன் எருசலேம் வந்து எரிகோவுக்கு போறான். இந்த எரிகோ என்பது பழைய ஏற்பாட்டில் அந்த சோறுலாம் விழுந்துச்சு, மதில் விழுந்து அந்த எரிகோ இல்லை. இது புதிய ஏற்பாட்டு எரிகோ. எருசலேம்லேருந்து 17 மைல் தூரத்தில் இருக்குது. அது வழியாக அதுக்கு போகணுன்னா நடுவில் ரொம்ப வனாந்தரமான சில பகுதி வழியாக போய் அந்த இடத்துக்கு போய் சேரணும். நான் எருசலேமுக்கு போயிருக்கேன், இந்த இந்த புதிய எரிகோவுக்கு போயிருக்கேன். இன்றைக்கும் கூட இதெல்லாம் இருக்குது. அந்த அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த எரிகோ வந்து அதை சுற்றி அது ஒரு அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒயாசிஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாலைவனத்தில் தண்ணி வர்றது அது இருந்துச்சான். அதனால அது வந்து அந்த ஒயாசிஸ் இருந்ததுனால நிறைய பேர் அங்கே வருவாங்க. நிறைய வர்த்தகர்கள், வியாபாரிகள் கூட எருசலேம்லேருந்து அங்கே போய் தங்களுடைய சாமான்களை விற்கிறதுக்கும், ஏன்னா அந்த அந்த ஒயாசிஸ் ப்ராப்பர்ட்டியில் அங்கே நிறைய டூரிஸ்ட், நிறைய ஜனங்க இருந்தாங்க அங்கே, அதுக்காக போவாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கு கூட அந்த அந்த புற வழி அந்த ரோடில் திருடர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தனியாக வர்றவங்க அல்லது ஒரு சின்ன குரூப்பாக வியாபாரிகள் வராங்கல்ல, வியாபாரிங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சாமான் இருக்கும், பணம் இருக்கும். அதனால் இவங்க ஒளிஞ்சிருந்து சாயந்தரம் வந்தவுடனே கொஞ்சம் இருட்டு நேரம் வந்தவுடனே இந்த இவங்க மேலே பாஞ்சு இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. இது அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சொல்லுகிறது ஒருவேளை ஆக்சுவலாக கூட உண்மையாக நடந்த காரியமாக இருக்கலாம். இது ஒரு கதையாக கூட ஓமானத்துக்காக சொல்லாமல் ஆக்சுவலாக நடந்தது கூட சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷன் அவன் எரிகோவுக்கு போகிறான். போகும்போது அங்கே திருடர்கள் வந்து இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் இவனை அடித்து இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிட்டான். இப்படி தான் ஆரம்பிக்கிறார். அவனுடைய கள்ளர்களின் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய உடைகளை பறித்து கொண்டு அவனை அடித்து குற்றுயிராக போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அடி நல்ல அடி வாங்கி அவன் ஆக்சுவலி he was left half dead. அந்த அளவுக்கு அடி. யாராவது அந்த சாயங்கால வேளையில் அவனை கவனிக்காவிட்டால் டெஃபினெட்லா அங்கேயே மறைச்சிருவான். அவன் நிர்வாணியாக இருக்கிறான், அவனுக்கு இருக்க ட்ரெஸ் எல்லாம் கூட பிடிக்கிட்டு போயிட்டாங்க, தனியாக இருக்கிறான், யாரும் இல்லை. அட்டி பயங்கரமாக வாங்கியிருக்கான், தலையிலையும் உடம்பெல்லாம் தாகிற தருவாயில் இருக்கிறான். இந்த கதை அவர் தொடர்ந்து சொல்லும்போது இந்த ஒரு பரிதாப நிலையில் இருக்கிற இந்த மனுஷனை தெருவில் கிடக்கிறான், அல்லது அந்த பக்கம் பாதையில் கிடக்கிறான். தெருன்னா நம்ம ஊர் மாதிரி இப்போ தார் ரோடெலாம் இருக்காது, சும்மா மண் ரோடு தான். கிடக்கிறான், அவனோட ஒன்றும் கிடாமல் இப்போ அது கிடக்கிறான் நேக்கடா. வழியாக வந்த சில பேரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். தற்செயலாக அந்த பக்கம் ஒரு பிரீஸ்ட் போறார், ஆசாரியன். அவன் போகும்போது அவன் காயப்பட்டவனை கண்டபோது தூரத்தில் மறுபக்கமாய் அவனை விட்டு விலகி சென்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்தான். அவனை கண்டபோது அவனும் மறுபக்கமாய் அவனை விட்டு விலகி சென்றான். இது 2 பேரையும் நான் சொல்றேன். இந்த ஆசாரியன் இந்த மனுஷனை ராத்திரில அப்படியே சன் டவுன் ஆயிடுச்சு, அவனை பார்க்காம இல்லை, பார்த்துட்டான். அந்த அந்த ஏரியா அவனுக்கு தெரியும், இந்த ஆசாரியனுக்கும். இங்க மனுஷன் ரத்த களமா அங்க கிடக்கிறான், ரொம்ப கோரமான நிலைமையில. இவன் ஏற்கனவே மறிச்சு போயிட்டானா, இவனுக்கு உயிர் இருக்கான்னு தெரியல, அதனால இந்த பக்கம் போனான். ஏன் இவன் ஒதுங்கி போனான்? ஏன் இந்த லேவியர் ஒதுங்கி போனான்? யாருக்காவது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை இவங்க நம்ம இதில் பட்டுக்க கூடாது, பிஸி, இந்த மாதிரிலாம் கதை சொல்லுவாங்க. அவங்க பிஸியாக இருந்தாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் மெசேஜ் எல்லாம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். இவங்களுக்கு இந்த இந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், லேவியர்கள், இப்படிப்பட்டவர்கள், இவங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மரித்த சரீரத்தை தொடுவதோ அப்படிப்பட்டவர்களை தொடுவதை குறித்து நிறைய
நியாயப்பிரமாணம் இருக்குது, பைபிள்லேயே இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தொடர்ந்து அவங்க எப்படி தங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்கு படிப்படியாக பல சட்டங்களை தேவனே கொடுத்திருந்தார். அதில் ஒரு சட்டம் என்னன்னா, நீ மரித்த சடலத்தை தொடக்கூடாது. அப்படி தொட்டிட்டனா, இந்த ஆசாரியர்களோ லேவியர்களோ அப்படி தொட்டுட்டனா, நம்ம ஊர்லயே உண்டு இல்லையா, தீட்டுன்னு சொல்லுவாங்க. போய் ஹிந்துஸ்லாம் போய் குளிக்க சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அதை விட இங்கே ஸ்ட்ரிக்ட் ஆண்டவர் சொன்னது. அவன் போய் பல விதமான சுத்திகரிக்கிறத நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆசாரிய ஊழியத்தை தொடர முடியும். ஸோ இந்த ஆசாரியன், இவன் மனுஷன் செத்துருக்கலாம் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ. ஏன்னா இந்த தன்னுடைய வேலையில இந்த 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 சுத்திகரிக்கிற இந்த சடங்காச்சாரத்திலாம் போனா தன்னுடைய ஆசாரிய வேலையை பயங்கரமா பாதிச்சிடும். லேவியன் என்பவன் அவங்க முழு கோத்திரமே தேவனுடைய கிரியைகளுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காகவும் போதிக்கிறதுக்காகவும் தான். அதுக்காக அந்த கோத்திரமே பிரித்தெடுக்கப்பட்டது. அவனும் அங்க இப்ப இதே தான் செஞ்சான். இவங்க ஆசாரியன் இருந்தாலும் சரி, லேவியனா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு காரணம் பல பல காரியங்கள் இருக்கு. அவங்க பலி செலுத்தணுதெல்லாம் இருக்கு. அதுக்கு மேல அவங்க இரக்கத்தின் கிரியைகள் நிறைய அவங்க செய்யணும். ஜனங்களுக்காக இடைப்படணும். அவங்க ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக அவங்க போய் பலியிடணும். இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அழைப்போடு அழைக்கப்பட்டவர்கள் அங்க அந்த குற்றுயிரும் குலையுருமா இருக்கிற அவன் செத்து போனான்னு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனுக்கு ஒரு உதவி செய்யலாம் என்ற ஒரு அதுக்காக நிக்கல. அவனை பார்த்தாங்க, அந்த விஷயத்தை கவனிச்சாங்க, அடுத்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்து இதை சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு எனக்கும் இல்லை. அப்போ இந்த கதையை சொன்னது அந்த நியாயப்பிரமாணத்தின் நிபுணன், எக்ஸ்பர்ட் இன் லா, அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதனால இயேசு கிறிஸ்து இப்ப நான் உங்களுக்கு விளக்குன மாரி அவனுக்கு விளக்க தேவையில்லை. அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு உங்களுக்கு விளக்குறேன்னா, நீங்க யாரும் லேவியர் கிடையாது, நீங்க யாரும் ஆசாரியர் கிடையாது, அந்த யூத பாரம்பரியத்தில் வரல. அதனால நான் சொல்றேன். ஆனா இயேசு கிறிஸ்து இதை சொல்ல தேவையில்லை. அந்த லாயருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன் அவர் கதை சொன்ன போதே ஏன் ஆசாரியன் ஒதுங்கினா, ஏன் லேவியர் ஒதுங்கினான்னு ஆசாரியனுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லாமையே. ஆக்சுவலா நான் நினைக்கிறேன், அவர்கள் இடத்துல தான் இருந்தால் என்று கூட யோசிச்சிருப்பான். நானும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன், அது கரெக்ட் தானே, அது நான் புரிஞ்சு கொள்ள முடியுது, ஏன்னா எனக்கும் எல்லாம் தீட்டாயிருப்பேன், நானும் இதெல்லாம் செய்யணுமே. அதுதான் அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. அவங்க எந்த விதத்திலும் உதவலை. அவங்கள பொறுத்த வரைக்கும், அந்த 2 பேரும் ஆசாரியரும் லேவியரையும் பொறுத்த வரைக்கும், இந்த மனுஷன் ஒருவேளை ஏற்கனவே இறந்து போயிருக்கலாம், அப்படியே இல்லாட்டி கூட நான் உதவி செஞ்சா கூட அவன் பொழைப்பான்னு தெரியல. அதனால நம்ம இங்க போய் அங்க நின்று எதுவும் செஞ்சாலும் செய்யாட்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்ம ரோட்ல வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் பார்க்குறோம் இல்லையா, என்ன ஆச்சோ அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த கதையில அப்பொழுது இந்த 3வது ஒரு மனுஷனை ஆண்டவர் காட்டுறார். அவன் ஆசாரியன் கிடையாது, லேவியர் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த 3வது கேரக்டரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். சமாரியன், a certain Samaritan. ஒரு எவனாவது இல்லை, ஒரு குறிப்பான ஒரு சமாரியன் அப்படின்னு சொல்றார். நிறைய பேர் இந்த ஓமைக்கு நல்ல சமாரியன் ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க, the parable of the good Samaritan. நீங்க இந்த நாள்ல அதுல ஒரு தமாஷான காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து போன தடவை படிச்சோம் இல்லையா, கெட்ட குமாரன், ப்ராடிகல் சன்.
அதுதான் அந்த ஓமைக்கு நம்ம கொடுத்துருக்க தலைப்பு. இந்த ஓமைக்கு நம்ம கொடுக்குற தலைப்பு நல்ல சமாரியன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லல, நல்ல சமாரியன்னு கெட்ட குமாரன்னு சொல்ல. அதுக்கு உண்மையான தலைப்பு என்னன்னு நம்ம கேட்டுக்குவோம். நம்ம யோசிச்சுக்குவோம். எதை குறித்து அவர் பேசுகிறார். ஆனா இவங்க கிட்ட போய் நீங்க நல்ல சமாரியன்னு இந்த யூதர்கள்ட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, யூதன் சொல்லுவான் அவங்க கிட்ட, என்னையா நல்ல சமாரியன்னு சொல்ற? அது எப்படின்னா வெஜிடேரியன் லயன், வெஜிடேரியன் சிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. குட் அண்ட் சமாரிட்டன், நல்லதும் சமாரியனும் சேர்ந்து போகாது. இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஆக்சிமோரான், ஒன்றுக்கொன்று முரடான ஒரு காரியம். அப்படி ஒரு நல்ல சமாரியன்னு கிடையாது. யார் நல்ல சமாரியன்? செத்து போனவன் தான் நல்ல சமாரியன் சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு அவங்களுக்குள்ள வெறுப்பு இருந்துச்சு. ஒன்லி குட் சமாரிட்டன் இஸ் அ டெட் சமாரிட்டன் இன் தேர் வியூ. ஆனால் இந்த சமாரியன் வந்தவன், குறிப்பாக வந்தவன், உண்மையிலே உயிரெல்லாம் இருக்குது, அவன் அந்த மனுஷன் இருந்த இடத்துக்கு வந்தான். ஆமென். இந்த ஓமையில ஒரு குறிப்பான ஒரு பதம் இருக்குது. அந்த மனிதன் கிடந்த இடத்துக்கு வந்து சமாரியன் அவனை கண்டபோது அவன் மேல் அனுதாபம் கொண்டான் என்று புதிய தமிழ்ல போட்டிருக்கு. He had compassion for him. பழைய தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னு சொல்றேன். அவரை பார்த்தபோது அவனை கண்டு மனதுருகி அப்படின்றது. He had compassion on him. ஆமென். அது முக்கியமான ஒரு காரியம். He had compassion. இதுதான் அந்த ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் இல்லை. இப்படி இந்த பரிதாபமான அந்த நிலைமையில இருக்கிற மனுஷனை குறித்து பார்த்தபோது இந்த சமாரியன் அவன் மேலே மனதுருகினான். இப்ப நான் இதோட நிறுத்திட்டு கதையை வேற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சமாரியன் அடிபட்டிருந்த தெருவில் கிடந்த இந்த மனிதனை பார்த்தான். இவனை பார்த்து அதிகமாய் பச்சாதாபப்பட்டான். அதிகமாய் அவனுக்கு அவன் மேல பரிதாபம் இருந்துச்சு. ஆனா அடுத்த பக்கம் போயிட்டு அப்படியே போயிட்டான். அப்படின்னா அது ஒரு உண்மையிலேயே அனுதாபமா, உண்மையிலேயே மனதுருக்கமா? இல்ல. The compassion that Samaritan had led him into action. இந்த மனதுருக்கம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் காரியங்களை செய்தான். அவன் போய் எப்படி இருக்கப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், உன் வேதனை எனக்கு புரியுது, நல்லா ஜெபம் பண்ணிக்கிறேன், நீயும் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னை குணமாக்கிறார்னு போகல. He acted to do everything in his power to show mercy to this enemy who had fallen among thieves. இந்த கள்ளர் கையில விழுந்த இவர்களுக்கு சமாரியர்களுக்கு எதிரியான யூதன், யூத கோத்திரத்தை யூத பரம்பரையை சார்ந்தவன். ஆனால் தனக்கு இயன்ற விதத்திலெல்லாம் அவனுக்கு இரக்கம் காட்ட போனான். அவன்கிட்ட போனான், அவன் காயங்களை கட்டினான், அதுல ஆயிலும் ஒயினும் போட்டான். ரெண்டுமே குணமாக்குறது தான். எரிச்சலை குறைக்கும், செப்டிக் ஆகாம இருக்கும். அதுக்காக அவன்கிட்ட இருந்ததெல்லாம் அதான். அவன்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சு, அவன்கிட்ட திராட்சை ரசம் இருந்துச்சு, அதை ஊத்துனான். அதெல்லாம் பண்ணி அவனுக்கு நல்ல அந்த காயத்தை கட்டி அதுக்கப்புறம் தூக்கினான் அவனை. ஏன்னா அவனால எந்திரிச்சு நடக்க முடியல. ஈவன் அப்பெல்லாம் டிராவல் பண்ணும்போது அவங்க கழுதையில தான் டிராவல் பண்ணுவாங்க. இவனுக்கு இருந்த அந்த கோவேரி கழுதையோ அல்லது கேமலோ ஏதோ அவன் போன அந்த அனிமல் மேல அவன் சொந்தமா போய்கிட்டு இருக்கல, இவன் நடக்க முடியலன்னு சொல்லி அவனை அது மேல போட்டுட்டான். அப்படின்னு என்ன செஞ்சிருக்கான், அவன் கூட அந்த கழுதையோட கூட இவன் நடந்துக்கிட்டு போயிருப்பான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுவும் கூட அதோட கூட ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலே போல அவனை ஒரு சத்திரத்துக்கு கொண்டு வந்தான். அப்பெல்லாம் சத்திரம்னா மோட்டல் இன்னுன்னு சொல்லலாம். He brought him to an inn. ஒரு ஆஸ்பத்திரியில் போய் எமர்ஜென்சியில் போய் இதெல்லாம் கட்டு போட்டு நான் போறேன் அவனை அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லல. இவனும் பிஸ்னஸ்லாம் போறான் எரிகோவுக்கு.
அவனுக்கு அங்கே வேலை இருக்குது. ஆனால் அவனுடைய அந்த அந்த பிளான் எல்லாம், இந்த சமாரியனோட அந்த ஹோல் டே, இந்த ஹோல் ஜேர்னி, அவன் அவன் என்ன பிஸ்னஸில் இருந்தானோ அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு போகிற வழியில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் போய், இதுதான் இந்த மனுஷனை, இவன் பாதி உயிரோடு இருக்கான், இவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அவனே இந்த சத்திரத்துக்கு கூப்பிட்டு போய் அவனுக்கு ஒரு நல்ல ரூமை எடுத்து அவனுக்கு அங்கே தேவையான எல்லாம் கிடைக்கும்படியாக சாப்பாடும் அவனை கவனிக்கும்படியாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறான். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் அங்கே தங்கியிருக்கான். அடுத்த நாள் காலையில் தான் எழுந்திரிச்சு போகிறான். அப்போ அந்த அந்த ஹோட்டலில், அந்த சத்திரத்தில் அவனும் இந்த சமாரியனும் அன்னைக்கு ராத்திரி தங்கியிருந்து இவனுக்காக வெளியே போன போது 2 denarii அப்படின்னு போட்டிருக்கு. 2 வெள்ளிக்காசுன்னு போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் சொல்கிறேன். நம்ம அதை பைபிளை படிக்கும்போது ஒருவேளை இது ஒன்றும் ஒரு பெரிய காரியமாக இருக்காது. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று சொன்னான். He gave 2 denarii. நம்ம நினைக்கலாம் ஏதோ பிச்சை காசு மாதிரின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக அதோட உண்மையான வேல்யூ சொல்கிறேன். அந்த அந்த டைமில் அந்த யூஸ் பண்ண காசு, இந்த 2 denarii சொன்னது 2 வெள்ளிக்காசு, 2 நாள் சம்பளம். அது மத்தையில் நம்ம கூட ஓம பார்த்தோம். ஒரு நாளைக்கு வேலைக்கு 1 வெள்ளிக்காசை அந்த ஓனர் கொடுத்தாரு. 2 நாளோட சேல்ரி. இந்த சத்திரத்தில் தங்கறதுக்கு அப்போ எத்தனை நாள் தங்கியிருப்பான்னு கால்குலேட் பண்ணாங்க. அந்த காலத்தில் அந்த ஆர்கியாலஜி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டெலாம் போய் பார்த்து அந்த ஏரியாவில் இருந்த அந்த சத்திரம், அந்த இன்னில் எவ்வளவு ரெண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 1 வெள்ளிக்காசுக்கு 32 நாள் தங்கலாம், சாப்பாடோடு சேர்த்து. அவ்வளவு வேல்யூ அதுக்கு. அல்லது சத்திரம் அவ்வளோ சீப்பு. 32 நாளைக்கு. அப்போ 2 மாதம் வரைக்கும் அவன் தங்குறதுக்கு ரெண்ட்டு, சாப்பாட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, இதுக்கு மேலே அவன் தங்க வேண்டியிருந்தாலும் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்க. இட் வாஸ் நாட் சம் சீப் திங். இவனுக்கு யாரு, ஊரு, பேரு, அட்ரஸ் ஒன்றுமே தெரியாது. நம்பர் 1. 2வது, அவன் யூதன். இவனை வெறுத்துட்டு ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்க. ஏன் அந்த ரோட்டில் வந்தாங்கன்னா, எருசலேம்லேருந்து எரிக்கோவுக்கு வரும்போது அந்த பர்டிகுலர் ரோட்டில், அந்த குறிப்பான ரோட்டில் வழியில் ஏன் வந்தாங்கன்னா, அவங்க அந்த சமாரியர்கள் ஊர் வழியாக போகாமல் அதில் போனால் அவங்க தீட்டாயிடுவாங்க. அது போகிறதுக்கு அவங்களுக்கும் பகை அவங்களோட. அதுக்காக இந்த வழியில் வந்திருக்கான் இந்த அடிபட்டவனே. அடி வாங்கினான் பாருங்க. அவனே இவங்களை வெறுத்துட்டு அந்த ஊரை அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த ரோட்டில் வந்து அடி வாங்கியிருக்கான். அப்போ இவ்வளவு இவங்களுக்கு எதிராக இருக்கிறவனுக்கு தன்னுடைய நேரத்தையும் கவனத்தையும் கொடுத்தது மாத்திரம் இல்லை, தன்னுடைய கழுதையில் கொண்டாந்து மாத்திரம் இல்லை, பணத்தையும் கொடுத்து அவனை நல்லா பார்த்துக்கையான்னு சொல்லிட்டு போகிறான். ஆமே. இதை சொல்லி முடிச்சுட்டு, இதெல்லாம் வந்து நான் இவ்வளவு சொல்றது, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை அந்த லாயருக்கு. ஏன்னா சமாரியன்னு அந்த வார்த்தை சொன்ன உடனேயே அவனுக்கு ஹிண்ட் வந்திருக்கும். ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவர் சொன்ன அந்த ஓமை, அந்த அந்த சமாரியன் கொடுத்ததனுடைய, எங்க ஒரு மனுஷனுடைய தேவை உண்மையா இருக்குதோ அங்க தாராளமாய் கொடுக்கிறது, ட்ரூலி ஜெனரஸ் கிவிங் இஸ் அப்ராப்ரியேட், கொடுக்கிறது முக்கியம் என்பதை குறித்து அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 3 பேர்ல யார் உண்மையிலேயே இந்த அடிபட்டு விழுந்தானே, இந்த அடிபட்டு கிடக்கிறானே, அவனுக்கு யார் அயலான் என்று ஆண்டவர் கேட்டார். இவருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதெல்லாம் பைபிள் குவெஸ்ட், அது எக்ஸாம், இதுலலாம் ரொம்ப நமக்குலாம் குஷி இல்லையா எக்ஸாம் வச்சா. இவனுக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார், இது ரொம்ப ஈஸி, மல்டிபிள் சாய்ஸ், ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். 3 பேரை கொடுத்துட்டு இதுல யாரு வந்து இவனுக்கு 1, 2, 3
ஆசாரியனா, லேவியனா, சமாரியனா? இந்த லாயர் வந்து மிஸ் பண்ண முடியாது இல்லையா இந்த பதில. யாருக்கு அவன் அவன் மேல் இரக்கம் காட்டியவனே அவனுக்கு அயலான் அப்படின்னு சொல்ற. இதுல கூட ஒண்ணு பாருங்க, அந்த அந்த லாயர் அந்த சமாரியன் சொல்ல பாருங்க என்ன சொன்னாங்க. இந்த கூட வாயில வர மாட்டேங்குது அந்த வார்த்தை. இது ஒரு சைட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பல பேருக்கு சில காஸ்ட் மேல அல்லது சில பாஷக்காரர் மேல சில நாட்டுக்காரர் மேல கருப்பு வெள்ளை எதையாவது ஐடியாலாம் வச்சிருக்கோம். நமக்கு அவர்கள் எல்லாம் அயலான் ஆக்சுவலி லைக் எனிமி. அவங்கள பத்தி நம்ம கண்டுக்கவே வேணாம், இவங்களை பத்தி பேசவே வேணாம், அப்படி இருக்கலாம் நிறைய பேருக்கு. அது எவ்வளவு தேவனுடைய பார்வையில ஒரு மோசமான காரியம். இந்த கதையை நம்ம புரிய இதுதான் அவனுக்கு அந்த அந்த லாயருக்கு புரியல பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு, அப்போ கூட அந்த பதில் சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. அந்த சமாரியன்னு சொல்ல முடியல அவனால். யார் அவன் மேல இரக்கம் காட்டினானோ அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கதையில சொன்னீங்க இல்லையா, இரக்கம் காட்டணும், கருணை காட்டணும், ஜனங்கள் கஷ்டப்பட்டிருக்கவங்களுக்கு நம்ம இரக்கமும், அதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. ஆக்சுவலி இந்த கதையினுடைய நோக்கம் அது இல்லை. இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம், தட்ஸ் ஓகே, எல்லாருக்கும் இரக்கமும். The whole point of the story is to answer the question, who is my neighbor? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்பதற்கு பதில் சொல்லதான் ஆண்டவர் இந்த கதையை சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய அயலான் யாருன்னா அவருக்கு லிமிட் கிடையாது. there is no ethnic limits. இந்த ரேஸ், ரிலிஜன், காஸ்ட் இதை வச்சு நம்ம யார் அயலான்னு சொல்ல முடியாது. there is no geographical limit. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட், என்னுடைய மாவட்டம், என்னுடைய மாநிலம், என்னுடைய நாடு அப்படிலாம் இல்லை. நெய்பர்ஹுட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் த ஹோல் வேர்ல்ட். தேவனுடைய ராஜ்யத்துல பக்கத்து வீடு என்று சொல்லும்போது எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும். இதைதான் அவர் சொல்ல விரும்புகிறார். நம்ம சகோதரத்துவம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவிய நீங்களும் நானும் சகோதரர்கள், சகோதரிகள். இது சகோதரத்துவம். இயேசுவே பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், அவர் நமக்கு மூத்த சகோதரன். நம்ம எல்லாரும் அவருக்குள்ள வந்த பிறகு நம்ம சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த சகோதரத்துவத்துக்குள்ள வர முடியாது. ஆமென். அதனால எல்லாரையும் போய் நம்ம சகோதரர்னு சொல்ல முடியாது. அதே சமயம் நமக்கு நெய்பர்ஹுட், அயலான் யார், பக்கத்து வீடு யார் என்று சொல்லும்போது அது இந்த பூமி எங்கும் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட எந்த மனுஷனும் எனக்கு அயலான். which means I am called to love my neighbor. இந்த அயலானை நேசிக்க என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் மனுஷியும் நேசிக்கும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறனோ, இது பெரிய காரியம். அது அவங்க இன்னும் சகோதரிகள் இல்லாம இருக்கலாம். they are not part of the brotherhood. அவங்க விசுவாச குடும்பத்துக்குள்ள வராம இருந்திருக்கலாம். பட் he is still my neighbor. இருந்தாலும் அவன் எனக்கு அயலானா இருக்கான். ஆமென். நம்ம இப்படிப்பட்டவர்கள் டிசிஎஃப் சபையில இந்த 5 அப்பம் 2 மீன் என்று இந்த கோவிட் நாட்கள்ல கஷ்டப்பட்டவர்களுக்கு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்ச போது, முதலாவதாக நிறைய சகோதரர்கள் இருக்கிற நாகர்கோயில், சென்னை இப்படி ஆரம்பிச்சோம். அப்புறம் கொஞ்சம் வெளியே போய் பெங்களூர், பீகார்னு போனோம். அப்புறமா நம்ம யோசிச்சு வேற இடத்துக்கு பிலிப்பைன்ஸ், யுகாண்டா, லெபனான், சவுத் ஆப்பிரிக்கா, இப்படி எங்கெல்லாம் ஜனங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ அங்க போனோம். பிகாஸ் எல்லாருமே நமக்கு நெய்பர். தே ஆர் ஆல் அவர் நெய்பர்ஸ். அவர்கள் எல்லாரும் நமக்கு அயலார்கள்.
எங்க கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு மனதுருக்கத்தை கொடுக்கும்போது, நமக்கு அந்த விஷயத்தை பத்தி கேள்விப்படும் போது, நாம் அதற்கு இணங்கி போக வேண்டும். இன்னொரு காரியம், அவன் ஏன் அந்த பக்கம் போனான் என்று அவனை நியாயம் தீர்க்கவோ திட்டவோ அது பிசினஸ் கிடையாது. அடிபட்டுட்டான் கிடக்குறாங்க. ஏனென்றால் சகோதரி உமா சொன்ன மாதிரி நம்மை நாம் அந்த இடத்துல போட்டு நம்ம கிடக்குறோம்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த கிடந்த இடத்துல ஒரு நாள்ல நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். அங்க கிடந்தோம். நாமும் கூட யாராவது நமக்கு உதவி செய்வாங்கன்னு தான் யோசிச்சோம். சிஸ்டர் சொன்னதுல ஒரு காரியம், இயேசு அடிபட்டவங்கள உதவி செய்யறது இல்லை. இயேசு யாரையாவது மனுஷங்களை தான் உபயோகப்படுத்துறார். Jesus never comes to help lift up anybody. He always uses you and me. அதுக்கு தான் நம்மள வச்சிருக்கார். We are Christ ambassadors. We are his hands. நாம தான் இயேசுவின் கைகளாகவும் கால்களாகவும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆமென். அதனால அப்படி கஷ்டத்தில் இருக்கிறவங்களை உதவி செய்யறது அவர் அனுப்புகிற நீங்களும் நானும். They are all our neighbors. I am supposed to love my neighbor like I love myself. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு சொன்னாரு, அதே போல நீயும் செய், நீயும் போய் அப்படியே செய். ஆமென். இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த கதையை தான் சொல்லி முடிச்சேன். இந்த நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன், நல்ல சமாரியன், ரெண்டுமே லூக்கா சுவிசேஷத்துல வருது. ரெண்டுலையுமே நான் ஏற்கனவே சொன்னபடி இயேசு கிறிஸ்து கெட்ட குமாரன்னு அவர் டைட்டில் கொடுக்கல, நல்ல சமாரியன்னு சொல்ல. இதெல்லாம் நம்ம பிரசங்கி யாருங்க ஆட் பண்ணது. அதனால்தான் நான் போன தடவை அவங்கள தொலைந்து போன குமாரர்கள் என்று சொன்னேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த பதத்தை அவர் கதையில உபயோகப்படுத்தினார். இவர்கள் தொலைந்து போயிருந்தாங்க. தே ஆர் லாஸ்ட் சன்ஸ். இந்த கதைக்கு நான் டைட்டில் கொடுக்கணும்னு யோசிச்சப்ப த சமாரிட்டன் நெய்பர், இந்த பக்கத்து வீட்டுக்காரனாகிய அயலானாகிய சமாரியன் என்று நான் சொன்னேன். ஏன்னா அதையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். சில பேர் இந்த கதையில நான் சொன்ன மாதிரி அந்த மெயின் ஃபோக்கஸை பார்க்காம இந்த நற்கிரியைகள் செய்யறது, இதுக்குன்னு நிறைய குரூப் எல்லாம் கூட இருக்காங்க. சமாரிட்டன், குட் சமாரிட்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க பேரை வச்சுக்கிட்டு. இதுதான் கிறிஸ்தவம். என்ன கிறிஸ்தவம்னா இந்த கதையை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து நம்ம வெளியே போய் ஏழைகளுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி நற்கிரியைகளை ஏழைகள், விதவைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், இவர்களுக்கு போய் நற்கிரியை செய்வதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி இதை போதிக்கிறாங்க பல பேர். அவங்க சொல்றது கூட, உலகத்துல இப்படி நல்ல சமாரியர்களாக இருந்தால் நமக்கு வேற எதுவுமே தேவையாகாது, சபையும் கூட தேவையில்லை, நமக்கு பைபிளும் கூட தேவையில்லை, நம்ம பாட்டு பாட வேணாம், இதெல்லாம் தேவையில்லாம இருக்கும். எல்லாரும் போய் ஒவ்வொருவரும் நம்முடைய அயலார்களுக்கு உதவி செய்தா என்று அதை கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. அதை பார்த்தா அப்படின்னா இது ஒரு நல்ல நற்சேவை செய்கிற ஒரு எல்லா மதத்திலையும் இதுக்கு இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஆனால் இப்படி சொல்றவங்க உண்மையிலேயே இந்த கதையை ஒழுங்கா படிச்சதில்லை. They never really read the parable of the Good Samaritan. இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னான்னு நான் சொன்னேன் இல்லையா? அவர் சொன்னதே இவன் நற்கிரியைகள் என்று நான் நினைக்கிறது வசனத்துல சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கு பாருங்க. அதை செஞ்சு கூட ஒருவனும் அவருடைய கட்டளையை முழுதுமாய் நிறைவேற்ற முடியாது. அதுதான் மெயினா அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அவன்கிட்ட சொல்றாரு, நீ போய் செய்யினார். என்ன அவனால் செய்ய முடியாது. மற்றவனை உங்களை போல் நேசிக்க முடியுமா? உங்களை போலவே எவனை அது நேசிக்க முடியுமா? முடியாத காரியம் அது.
முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் ஆண்டவர் அதுக்கு என்ன ஐடியான்னு நமக்கு தெரியல. நம்மளுடைய சொந்த முயற்சினால முடியாது. ஆக்சுவலாக இந்த கதையினுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த மென்டாலிட்டி, த டிபெண்டிங் ஆன் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளை செய்வதை நம்பி அதனால பரலோகத்துக்கு போகலாம், அதனால தான் நித்திய ஜீவனை பெறுவது என்பதை ஆண்டவர் போதிக்கவே இல்லை. ஆப்போசிட், ஆக்சுவலி ப்ரீச் த ஆப்போசிட் திங். அதனால இதை போய் நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்காக மெயினா என்று போதிப்பது இந்த கதையினுடைய இந்த ஓமானத்தினுடைய மெயின் ஃபோக்கஸே மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 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 இடத்துல ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஏன்னா இயேசு கிறிஸ்துவனு கேட்டார், வாட் அவன் கேட்குறான், நித்திய ஜீவன் நான் பெறணும்னா என்ன செய்யணும்? அது இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம பாருங்க, அவன் கேட்டதே வந்து நித்திய ஜீவனை பெறுவதற்காக வாழ்க்கையை அவனுக்கும் அந்த கேள்வி இருக்குது. நிறைய பேர் இந்த நாட்களில் அதை கேட்கறது இல்லை. இந்த சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறாங்கல்ல நிறைய பேர், அவங்க ஐடியாலாம் என்னென்னா சோஷியல் ஒர்க்கு மோசம் அப்படிலாம் சொல்லணும். அந்த சோஷியல் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஐடியா என்னன்னா, உலகத்தில் இருக்கவங்க பசியாக இருக்கவன் சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா, அனாதைகளுக்கு வீடும் படிப்பும் கிடைச்சிருச்சுன்னா, விதவைகளை யாராவது பார்த்துக்கிட்டாங்கன்னா ஃபினிஷ், அவங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னு. அவங்களும் இவங்க அந்த உதவி செய்கிறவங்களும் உதவி பெற்றவர்களும் பரலோகத்துக்கு போவாங்களா? அது முக்கியமான ஒரு காரியம், அதுதான் முக்கியமான காரியம். ஆனால் ஜனங்கள் சும்மா அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே பரிபூர்ண ஜீவன் வரணும், அதே போல நான் நித்திய ஜீவனுக்கு போகணும். இதுக்குன்னு ஹவு கேன் ஐ ரியலி லிவ் அண்ட் ஹவு கேன் ஐ ரியலி லிவ் ஃபார் எவர்? இந்த ரெண்டு கேள்வியும் எல்லாருக்குள்ளேயும் வரணும். அவன் கேட்டான், ஆனால் அதை தலையோட வச்சு கேட்டான். அவன் வந்து அவனுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, அதை வச்சு அவன் மற்றவங்களுக்கும் இவன் போதிச்சிருக்கணும், இந்த வழக்கறிஞர். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், இந்த ரியல் லைஃப், இந்த எவர் லாஸ்டிங் லைஃப், இந்த நித்திய ஜீவன் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அந்த கேள்வியை அப்படி மாற்றி கேட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து தன்னோட சொந்த ஒப்பீனியன்லாம் கொடுப்பாருன்னு நினைச்சார். ஆனால் அந்த கேள்வி கேட்டவனை குறித்தும் வர வாரத்தில் பார்க்க போகிறோம். அவனுடைய இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அந்த வழக்கறிஞனுடைய இடத்துல சில சமயங்களில் நம்ம அதில் இருக்கிறோம் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பரிசேயர், அதாவது ஆசாரியர், அந்த லேவியர் இடத்துல இருக்கிறோமா அதையும் கேட்போம். ஆனால் முக்கியமான ஒரு காரியம் சகோதரனே சகோதரியே, புண்ணியம் செய்வது, நற்கிரியை செய்வது இதெல்லாம் நல்லது. I don't want to discourage you. You should do. But that is not going to take you to eternal life. It's the other way around. உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கறதுனால, உங்களுக்கு எனக்கும் நிறைவான வாழ்க்கை, abundant லைஃப் கொடுக்கறதுனால, நாம் அந்த நிறைவுக்குள்ளே இருந்து மற்றவர்களையும் அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ வாட் யூ டூ ஆஸ் லைக் த சமாரிட்டன், குட் சமாரிட்டன், அந்த நல்ல சமாரியன் போல நான் எப்படி செய்கிறேன்னா, ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுனால அந்த காரியத்திலிருந்து நம்ம மாறிடக்கூடாது. நற்கிரியைகளை செய்கிறதுனால ஒருவனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதில்லை. அதை ஞாபகம் வச்சுக்குவோம். வருகிற வாரத்தில் இன்னும் அதிகமாக இந்த ஓமையை ஆழமாய் பார்த்து விட்டு நாம் கடந்து போவோம். இந்த நாளின் முடிவு ஜெபத்தை சகோதரன் ஞானப்பிரகாஷ் நடத்துவார்.